எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2236வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த லீவு நாட்களை புரோஜனப்படுத்திக் கொள்ள, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள, சிறு பிள்ளைகளுடைய வியாதிகள் தாக்காமல் இருப்பதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படி சொல்லி தகப்பனுக்கு தெரியும். பிள்ளை தவறு பண்ணும்போது தகப்பன் கூட இருந்து அதை சொல்லி கொடுப்பார். இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் நடக்கணும். ஒருவேளை தவறு செய்யும் போது அவர் சிட்சிப்பார். இது உலக தகப்பன். அதே போல அந்த பிள்ளைங்க படிச்சு முடிச்சா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் சொல்லி தகப்பன் அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்வார். அதுதான் இறங்குகிறது. பிள்ளைங்க மேல ஒரு கரிசனையா வைக்கிறது. சில குடும்பத்துல பிள்ளைங்க அதிகமா இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை வரும்போது அது எப்படி கையாளணும்னு சொல்லி தகப்பனுக்கு தெரியும். அதே போல கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஏன்னா மனுஷனுடைய உருவம் மண்ணென்று அவர் அறிவாராம். மண்ணினால மனிதனை படைச்சார். ஆனால் அந்த மண்ணான மனிதன் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்றெல்லாம் வாசிக்கிறோம். எப்படி ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ, அதே போல அவருக்கு பயந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லா நேரத்திலும் எப்படி செய்ய வேண்டும் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட பரம தகப்பனா அவர் இருக்கிறார். சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க, எனக்கு தகப்பன் சரியில்லை, எனக்கு அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறாரு, அவர் போக்குல அவர் போறாரு, குடும்பத்துல என் அப்பா எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல அப்படி சொல்ற காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பாலாம் இருந்து வேஸ்ட், அவர் எப்ப பார்த்தாலும் குடிப்பாரு, வேலைக்கு போவாரு, ஒரு விசாரிக்க மாட்டாரு, இப்படிலாம் பிள்ளைங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நம்ம பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துவார். இந்த கால வேளையில ஒருவேளை உங்களுக்கு இந்த பூமியில தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை தகப்பன் இருந்தும் அந்த தகப்பன் உங்களை கேர் பண்ணாம இருக்கலாம். ஆனா பரம தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை நேர்த்தியா செய்வார். அதின் காலத்துல அவர் சகலத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். வேதம் சொல்லியிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு தகப்பனா இருந்து அவர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறீர். நாங்கள் உமக்கு பயந்து நடக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் ஓடிடுவே.
அண்ணன் நீங்க தானே.